ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள். கலிமா என்பது என்னது? அதுதான் ஈமான். எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, வாழும்போது இப்படியோ வாழ்ந்துருவோம், மௌத்தாகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு மௌத்தா போயிட்டு உடனே சொல்லுங்க. அது மௌத்தா போகிற ஒரு காபிருக்கு சொன்னால் கூட சொல்லுவார். அவுலியாக்களிடத்தில் மௌத்தா போகிற இடத்துல களிமாவை சொல்லிட்டு மௌத்தா போகிறது ஒன்றும் பெரிய அந்தஸ்து உள்ள காரியம் இல்லை, அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. எத்தனையோ அவுலியாக்கள் களிமா சொல்லிட்டு மௌத்தா போகலை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே களிமா சொல்லிட்டு மௌத்தா போகல. சொல்லுங்க, மௌத்தா போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அப்படிலாம் ஒன்று சொல்லலை. உயர்ந்த நேசனின் பக்கம் செல்கிறேன்னு போனார். ரசூலுடைய கடைசி வார்த்தை என்னது? ஃபிர் ரஃபீக்கில் அலா இலா ரஃபீக்கில் அலா, உயர்ந்த நேசனின் பக்கம் செல்கிறேன். இப்படி களிமாவை அப்படியே நீட்டி முழக்கிட்டா அப்படியே சொர்க்கம் அது சொல்லிட்டாருங்க. அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. இப்போ என்னது? ஈமான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வாழும் பொழுது எந்த ஈமானோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் அதைத்தான் எல்லாம் கணக்கிடுவான். ரசுல்லா களிமா சொல்லலை, அதனால ரசுல்லாவுக்கு ஈமான் இல்லாமல் போச்சா? நவுதும் இல்லை. கடைசி களிமா சொல்லாமல் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்களே ரசுல்லா. இப்போ எப்படி வாழ்ந்தீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள்னு அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள்? இறைவனோடு வாழ்ந்தார்கள், உயர்ந்த ஈமானோடு வாழ்ந்தார்கள். களிமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு இறைநேசர் அவருடைய சக்கராத்துடைய நேரம் களிமா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கோபப்பட்டாங்க, யாருக்கு களிமா சொல்லி தரீங்க? நான் என் நேசனோடு மிக நெருக்கமான நிலையில இருந்துகிட்டு இருக்கிறேன், அவனுடைய நெருக்கத்தில் நான் நனைந்து கொண்டிருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. சும்மா களிமா இல்லை. களிமாவையும் வெறும் ஒரு சடங்காக ஃபஜருக்கு பின்னாடி 10 தடவை ஓதணும், அசருக்கு பிறகு 10 தடவை ஓதணும், வேறு எங்கேனாச்சும் திக்ர் மஜ்லிஸ் எப்போனாச்சும் நடந்துச்சுன்னா தவிர இல்லைன்னா திக்ர் மஜ்லிஸில் மாட்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஓதிக்கிறாங்க. அப்புறம் கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும்? மொத்தம் போகும்போது ஓதிடணும். எப்போ ஓதுறோமோ இல்லையோ ரூ புரியும் போது மறந்துடாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது களிமா சொல்லிட்டாருங்க. மோதமும் அவுலியாக்கள் சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் அவர்கள் மௌத்தாகும் பொழுது அப்படியே இடி இடிக்கிற மாதிரி களிமா சொல்லிட்டு போவாங்க, ஆனால் அவங்க நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க. வாயில் அப்படி வடை சொல்கிறதுனால ஒன்றும் ஆயிர போகிறதில்லை. அப்போ ஈமான் எங்கு இருக்கிறதோ அங்குதான் என்ன இருக்குது?